வணக்கம். தமிழ் சினிமா மற்றும் அரசியல் உலகில் பெரும் எதிர்பார்ப்புகளை கிளப்பியுள்ள ஒரு முக்கிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம். தளபதி விஜய் தனது திரைப்பயணத்தின் இறுதி படமாக ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இது ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இயக்குனர் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படம் தளபதி விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு வெளியாகவும் கடைசி திரைப்படமாக அமையும். இதனால் ஒவ்வொரு தகவலும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. ஜனநாயகன் படத்தில் தளபதி விஜயுடன் இணைந்து நடித்துள்ள நடிகை மமிதா பைஜு அவரை பற்றி மனம் திறந்து பேசியுள்ளார். அவரது கருத்துக்கள் தற்போது இணையத்தில் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளன. மமிதா பைஜு, விஜய் சார் மிகவும் நேரந்தவராதவர். படப்பிடிப்பு தளத்திற்கு எப்போதும் சரியான நேரத்திற்கு முன்பே வந்துவிடுவார் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது எளிமையையும் அமைதியான சுபாவத்தையும் மமிதா வெகுவாக பாராட்டியுள்ளார். மேலும் அவர் மிகவும் எளிமையான அமைதியான நபர் என்றும் மமிதா பைஜு தெரிவித்துள்ளார். படப்பிடிப்பு தளத்தில் எந்த ஒரு சூழ்நிலையையும் அவர் மிக கூலாக கையாள்வார் என்றும் கூறியுள்ளார். ஜனநாயகன் படப்பிடிப்பு தளத்தில் என்ன நடந்தாலும் விஜய் சார் அதை மிகவும் அமைதியான மனதுடன் கையாள்வார் என்று மமிதா பைஜு உற்சாகத்துடன் பகிர்ந்துள்ளார். இது அவரது பக்குவமான அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது. நான் அவரிடம் பல விஷயங்களை பற்றி பேசுவேன், ஆனால் அவர் மற்றும் ஹா என்று மட்டுமே முடிப்பார் என்று மமிதா பைஜு JFBATW உடனான நேர்காணலில் தெரிவித்துள்ளார். இந்த சிறிய சம்பவங்கள் தளபதியின் எளிமையையும் இயல்பான குணத்தையும் பிரதிபலிக்கின்றன. மமிதா பைஜுவின் இந்த கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. தளபதி விஜயின் ரசிகர்கள் அவரது எளிமையான குணத்தை கொண்டாடி வருகின்றனர். ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் பின்னணியில் உருவாகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமூக பிரச்சினைகள் மற்றும் உணர்வு பூர்வமான தருணங்கள் இந்த படத்தில் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிரம்மாண்டமான படத்தில் பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு, பிரியாமணி, ஸ்ருதி ஹாசன், நரேன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இணைந்து நடித்துள்ளனர். இது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது. தளபதி விஜய் மற்றும் பூஜா ஹெக்டே ஆகியோர் தங்களது படப்பிடிப்பு பகுதிகளை ஏற்கனவே முடித்துவிட்டனர். இயக்குனர் வினோத் தற்போது மீதமுள்ள காட்சிகளை படமாக்கும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார். ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இதனால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆவல் நிலவி வருகிறது. தளபதி விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22 அன்று ஜனநாயகன் படத்திலிருந்து ஒரு மெகா அப்டேட் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்புக்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த பிறந்தநாள் சிறப்பு அறிவிப்பு படத்தின் வெளியீட்டு தேதி அல்லது ஒரு புதிய போஸ்டராக இருக்கலாம். இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஜனநாயகன் படத்திற்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையமைக்கிறார். அவரது இசை படத்தின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சத்யன் சூரியன் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்கிறார். அவரது ஒளிப்பதிவு படத்தின் காட்சிகளுக்கு மேலும் மெருகூட்டும். மிகவும் எதிர்பார்க்கப்படும் இந்த படத்தின் வெளியீட்டு தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9, 2026 அன்று வெளியாகும். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளை முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தளபதி விஜயின் கடைசி படமாக இது அமைவதால் வசூலில் புதிய உச்சத்தை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகனின் திரைப்படம் தளபதி விஜயின் திரைப்பயணத்தில் ஒரு மைல்கல்லாக அமையும். இது அவரது ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கும். அரசியல் களத்தில் தளபதி விஜய் கால் பதிக்கும் நிலையில் இந்த படம் அவரது ரசிகர்களுக்கு ஒரு பிரியாவிடை பரிசாக அமையும். இந்த பிரம்மாண்டமான படைப்பிற்காக நாம் அனைவரும் ஆவலுடன் காத்திருப்போம்.
சினிமா மற்றும் அரசியல் குறித்த மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.